I guess Dhurandhar 3க்கு ஸ்கிரிப்ட் கிடைச்சிருச்சு கவர்மெண்ட்க்கு. ஸோ Dhurandhar 3 will be about நீட் எக்ஸாம்ஸ். ஏன்னா இது வரைக்கும் கவர்மெண்ட் எந்த அஃபிஷியல் ரிலீஸும் பண்ணல. ஜஸ்ட் லைக் த டிமானிட்டைசேஷன், Dhurandhar 3 நீட் எக்ஸாம்ஸ் எதுக்கு ரிப்ளையே பண்ணல கவர்மெண்ட். அண்ட் எப்படி நம்மளோட சிபிஐ பின்ன இன்டெலிஜென்ட் ஏஜென்சிஸ் அண்டர் கவர் ஆப்ரேஷனில் பாகிஸ்தானோட சதியை முறியடிச்சாங்க. இதில் பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி. எனிவே, இந்த காமெடியெல்லாம் விட்டுட்டு சீரியஸாக பேசலாம். நீட் எக்ஸாம்ஸ் சிம்பிளாக சொல்லி முடிச்சிடலாம். எதுக்கு இதெல்லாம் நடக்குது? லெட்ஸ் கீப் இட் பிளெயின் அண்ட் சிம்பிள். சீக்கிரமாக இந்த வீடியோ முடிச்சிடலாம். உங்களுக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்து யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்க. எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்துட்டு பிறகும் உங்களுக்கு தெரிய வருது அது பேப்பர்ஸ் லீக் ஆயிருக்குன்னு. கெஸ் பேப்பர்ன்ற டைட்டிலில், வாட் அ ஜெனரிக் ஆஸ் டைட்டில், கெஸ் பேப்பர்ன்ற டைட்டிலில் நீங்கள் எழுதின எக்ஸாம் ஆல்மோஸ்ட் ரெப்ளிகா 90% சிமிலராக இருந்திருக்கு. அண்ட் அந்த பேப்பர் லீக் ஆகி millions of students have used it to copy. 3rd May எக்ஸாம் எழுதுறீங்க. 4th or 5th May உங்களுக்கு தெரிய வருது எக்ஸாம்ஸ் லீக் ஆயிருக்குன்னு. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இதை பற்றி பேசிட்டு இருக்காங்க. 4th to 7th போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. 8th to 13th ஸ்டூடெண்ட் கவுன்சில் டிமாண்ட் டிரான்ஸ்பரன்சி, எக்ஸாம்ஸ் எப்படி லீக் ஆச்சு, பேப்பர் எப்படி லீக் ஆச்சு. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் நடக்குது 8th to 13th. 14th May எக்ஸாம்ஸ் கேன்சல் பண்ணிட்டு ரீ எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணப்படும் 21st June சொல்ல வருது. அதுக்கப்புறம் லேட் 21st June அங்கிருந்து ஆல் ஹெல் பிரேக்ஸ் லூஸ். எதுக்குன்னு நான் சொல்றேன், திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் இட் இஸ் ஹேப்பனிங். இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல. 2010 கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுது நீட் எக்ஸாம்ஸ் வில் பி த டிஃபால்ட் ஆப்ஷன். நீட் எக்ஸாம்ஸ் என்னன்னா, எங்களுக்கு இது புதுசு இல்லை. நீட் எக்ஸாம்ஸ் இருந்தது, அதாவது நேஷன் வைட் எக்ஸாம்ஸ் டு சி ஹவு த ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்ம் அண்ட் பேஸ்ட் ஆன் தேர் ரேங்கிங்ஸ் அவங்களுக்கு காலேஜ் அட்மிஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும். நீட் எக்ஸாம் எழுதிட்டு பிறகும் அதில் இருக்க பர்சன்டேஜ் எடுத்து 2010 அனௌன்ஸ் பண்ணிச்சு. 2013 ஸ்டார்ட் ஆகுது எக்ஸாம். பட் 2015 ஒரு மேஜர் நேஷன் வைட் ப்ளூடூத் டிவைஸ் ராக்கெட்னால, அதாவது ப்ளூடூத் டிவைஸ் யூஸ் பண்ணி காப்பி பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சதுனால பேப்பர்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணி ரீடுக் த எக்ஸாம்ஸ். ஸோ 2015 to 2026 வரைக்குமே டேட்டா பாருங்களேன். 2015 அப்படியாச்சா, அதுக்கு அடுத்து 2016 பேப்பர் லீக்ஸ் ஆயிருக்கு, பின்ன சீட்டிங்ஸ் ஆயிருக்குன்னு வெளியே வந்துச்சு. ஆனா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடந்துச்சு, அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. 2018 ஐசோலேட்டட் சீட்டிங் இன்சிடென்ட்ஸ், 2019 ஐசோலேட்டட் சீட்டிங் இன்சிடென்ட்ஸ், 2020 ஈவன் தோ கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு, சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணாலும் சீட்டிங் கேசஸ், பின்ன ஐசோலேட்டட் சீட்டிங் கேசஸ் இருந்துச்சு. பேப்பர் லீக் ஆயிருக்குன்னு வந்துச்சு. அரெஸ்ட்ஸ் எல்லாம் நடந்துச்சு சம் ஸ்டேட்ஸ்ல. பட் 2021 அலைஜ்ட் சால்வர் கேங் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ஸ் நடந்துச்சு. நோ நேஷன் வைட் ரீ எக்ஸாம்ஸ். அதுக்கப்புறம் 2023 ஐசோலேட்டட் சீட்டிங் இன்சிடென்ட்ஸ், 2024 பேப்பர் லீக் ஆயிருக்கு. அண்ட் அங்கேருந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு த்ரூ அவுட் இந்தியா. பீகார் அண்ட் ஜார்க்கண்ட்ல இந்த ரெண்டு இடத்துல மேஜர் பேப்பர் லீக்ஸ், ரீடெஸ்ட் நடக்கப்பட்டுச்சு, சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்ஸ் நடக்கப்பட்டுச்சு. பட் சுப்ரீம் கோர்ட் டிக்ளைன் டு கேன்சல் த எக்ஸாம்ஸ். 2024 இது ஒரு பெரிய இன்சிடென்ட்டாக நடந்திருக்கு. 2 இடத்துல மேஜர் பேப்பர் லீக்ஸ் நடந்திருக்கு. அதுக்கப்புறமும் அங்கேருந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. பட் 2026 தான் we stood for it. ஸோ நீட் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து 2024 வரைக்குமே எவ்வளோ இன்சிடென்ட்ஸ், எவ்வளோ சீட்டிங் கேசஸ், எவ்வளோ பேப்பர் லீக்ஸ் எல்லாம் இருக்குது. பட் கவர்மெண்ட் ஹேஸ் நாட் டேக்கன் எனி ப்ராப்பர் ஆக்ஷன்ஸ். அண்ட் தட் இஸ் த ஹோல் பாயிண்ட். அதனால தான் இப்போ இவ்வளோ ப்ரொட்டஸ்டே நடக்குது. 2024 வரைக்குமே எதுவும் ஆக்ஷன்ஸ் எடுக்காத கவர்மெண்ட் 2026 அப்படியே இருந்தால் என்ன பண்ணுறது? ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் ஹோல் ப்ரொட்டஸ்ட் பின்ன ஹங்கர் ஸ்ட்ரைக் பேசிக்காக என்னத்துக்கு இவ்வளோலாம் நடந்துட்டுருக்குன்னா, 2026 ரிப்பீட் ஆகிருக்கு. முன்னாடி ஆகிருக்கிறது 2024 ஆகிருக்கிறது, 2026 ரிப்பீட் ஆகிருக்கு. 2023 ஆனது 2024 ஆயிருக்கு. 2022 ஆனது 2023 ஆயிருக்கு. இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். இவ்வளோ வருஷமாக நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கு யார் மேலே நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணணுன்னாலோ, இல்லை போய் கேட்கணுன்னாலோ, கேள்வி கேட்கணுன்னாலோ யார்கிட்ட போய் சொல்றது? யார் மேல ஆக்ஷன் எடுப்பாங்க கவர்மெண்ட்? யார் நாங்க கேள்வி கேட்கறது? என்ன மாதிரி ரீஃபார்ம்ஸ் கொண்டு வராங்க? ஏதாவது ஒன்று சொல்றாங்களா? எதுவுமே சொல்றது இல்லை. அதனாலதான் இவ்வளவு ப்ரொடெஸ்ட், ஹங்கர் ஸ்ட்ரைக், ரேலி டு பார்லிமெண்ட், வாக் டுவர்ட்ஸ் பார்லிமெண்ட் எவ்வளவும் நடந்தது. பட் இதுக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் ஒரு சிம்பிள் பேச்சுவார்த்தை இல்லை. ஒரு சிம்பிள் ஓகே, நாங்க இதுக்கு இதெல்லாம் ப்ரொசீட் பண்றோம், நாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், இதுல டீட்டெயிலா பார்த்துட்டு இருக்கோம், இவங்க தான் ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க, இனிமேட்டு ஒரு கம்யூனிட்டி ஃபவுண்ட் பண்ணுறோம், உங்ககிட்டலாம் பேசுகிறோம், டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுறோம், அப்படியெல்லாம் எதுவும் இல்லாமல் போலீஸ் அட்டாக், டியர் கேஸ் த்ரோ பண்ணுறது, கூன்ஸை விட்டு அடிக்க வைக்கிறது, இந்த மாதிரி தான் நடக்குது.